ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரலங்க. ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு வரல, புரியுதுங்களா? இன்னும் 15 வருஷத்துக்கு நேரத்துல யாரு எங்க இருந்தாங்கன்னு தெரியல, எல்லாம் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே உயிர் மேல ஒரு பயம். ஆனா எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த தளபதி ஒவ்வொரு தோழனும் மளிகை பொருள் கொடுக்கிறது, காய்கறி பொருள் கொடுக்கிறது, ரத்தம் தேவையான ரத்தத்தை போய் ரத்த தானம் கொடுக்கிறது என்ற ஒரு கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம். எங்களுக்கு பணத்து மேலே வேற எந்த மேலேயுமே எதெல்லாம் ஆசைலாம் கிடையாதுங்க. எங்க தலைவர் தளபதி அவர்கள் 2026 அந்த இடத்தை அழைக்க வேண்டும், அமர வேண்டும். அமர்ந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் தாங்க. போதாத பறவை உண்டு, நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று. கடலால் நீராட நாகங்கள் நிலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார் வீட்டுல தலைவர் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு பிள்ளையாக இருக்கிற ஒரு தலைவர் வேற யாருக்குமே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே கூத்தலாம் எங்க ஆளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளை எப்படி இருக்குது, என் அண்ணன் எப்படி இருக்கிறார், என் தம்பி எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறவங்க தான் இந்த தாய்மார்கள். அந்த தாய்மார்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எதையாவது ஒண்ணு நான் அப்ப பேசுற மைக்கில் அப்படின்னா எதையாவது ஒரு வார்த்தை நான் தப்பா விடுவேனா, அதை எப்படி வச்சு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதா எல்லாருடைய நினைப்பு. ஆனா அது எப்படி ஒன்னாலும் இருக்கிறாங்க. நான் முதல்ல 2026 தலைவர் அவர்கள் தான் முதல்வராக அமர்வார். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த மாவட்டத்துல வந்த பிறகு இன்னைக்கே இப்போதே தலைவர் எப்பவுமே அரசியல்வாதிகளை பொதுமக்கள் பார்க்கும்போது ஒரு வெறுப்பா பார்க்கிற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு காரில் பொதுமக்களும் சரி கடையை விட்டுட்டு வந்து தம்ஸ்அப் காட்டுற ஒரே கட்சிக்கு நீங்க தாய்மார்கள் ரொம்ப அதிக அளவுல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக, உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உங்களுடன் முடிப்பார்கள். நீங்கள் எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, பல வருடங்கள் நீங்கள் எல்லாரையும் பார்த்துட்டீங்க. இந்த ஒரு தடவை எல்லாரும் இதுதான் சொல்லுவாங்க, ஒரு வாய்ப்பு கொடு, ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னு. 32 வருஷமா தலைவர் அவர்கள் நல்ல உச்சத்துல இருக்கிறாரு. அந்த மக்கள் நீங்க அவருக்கு அந்த உச்சத்தை கொடுத்தீங்க. அந்த உச்சத்துல இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரக்கூடிய ஒரு தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரலங்க. ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு வரல, புரியுதுங்களா? இன்னும் 15 வருஷத்துக்கும் ஆனா இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் மக்கள் என்னை அந்த இடத்துல உட்கார வைத்தார்கள். மக்களுக்காக